சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அந்த காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, சொல்றதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உதவி செய்யும் ஆள் இல்லை. எல்லா விதத்திலும், பண விஷயத்திலையும், சுகத்திலையும், சரீரத்திலும், சொந்த பந்தங்களிலுமே, அப்புறம் வேலை காரியங்களிலும் சோதனைகள் வந்து அடிக்கடி வரும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, சோதனை அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையில 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று, பிசாசு சோதிக்க வருவான், அதாவது சோதனையை கொண்டு வருது பிசாசு. ஆனா கடவுளால் வர்றது வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பரீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கடவுள் கொண்டு வருகிற பரீட்சை வந்து டெஸ்ட். அதுல நம்ம பாஸ் பண்ணிடலாம், அதை வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஆண்டவருடைய உதவி நமக்கு இருக்கும். ஆனா பிசாசு கொண்டு வர்றது வந்து ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சோதனை. அந்த சோதனை எதுக்கு பிசாசு கொண்டு வர அப்படின்னா, நம்மளை வந்து ஆண்டவர்கிட்ட பிரிக்கிறதுக்கும், விசுவாசத்தை விட்டு நம்ம வழி போறதுக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா நம்மள புஷ் பண்ணுவான். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, சோதனை டைம்ல நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பரீட்சை டைம்ல விசுவாசத்துல பொறுமையா நம்ம நிற்கணுங்க.